இப்பொழுது வேதத்தில் எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம் நாம் வாசிக்கப் போகிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் விசுவாசியாக இருக்கிற பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் ஆன பிறகல்ல, இதெல்லாம் விசுவாசியாக இருக்கிற பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. கிருபைகளை இழப்பதற்கு சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் என்று இந்த வசனம் எனக்கு சொல்லுகிறது. அநேகர் நினைத்து கொள்வார்கள், கிருபை பெற்றுக்கொண்டோம், கிருபை எப்படி இழக்கிறோம் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஊழியக்காரன் ஆகி கற்றுக்கொள்வதை விட விசுவாசியாக இருந்து இந்த செப்பனிடப்படுகிற பொழுது நல்ல பலமான அஸ்திபாரத்தோடு ஊழிய அழைப்புக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீங்க. இப்போ விசுவாசியாக இருக்கிற பொழுது தேறினோர்களாக இருக்கணும். கன்னிகையாக இருக்க பொழுது நல்ல சமையல் பக்குவம், நல்ல குடும்பத்தை நிர்வகிக்கிற, வீட்டை பராமரிக்கிற, தோட்டத்தை பராமரிக்கிறது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிற இந்த அனுபவத்துக்குள்ளே பெண்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், திருமணமான உடனே இன்னும் பிரம்மாண்டமான வாழ்க்கை கலக்கட்டும். இல்லாவிட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எந்த வேலையும் செய்யாதவங்க செய்யலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன் இதுதான் இருக்கும். ஆனால் ஆமாம், இப்போ தோட்டம்லாம் யாரும் வச்சு பராமரிக்கிறது, எல்லாம் ஃப்ளாட்டில் இருக்கிறோம். அதனால் கணவனுக்கு சமைத்து போடுகிறதும் அல்லது பிள்ளைகளுக்கு சுவையான ஆகாரத்தை கொடுக்கிறதும் அவர்கள் மனம் விரும்புகிற அளவுக்கு நடந்து கொள்கிறதும் கூடுதல் பற்றை குடும்பத்தார் இருதயத்தில் நாம் சம்பாதிக்க முடியும். அது ஒரு அன்பு. உணவு என்பது ஒரு ஐக்கியம். நம்ம சாப்பிட்டா அது ஐக்கியம், குடும்பத்தை சாப்பிட்டா அது உணவு ஒரு உறவை வலுப்படுத்தும் என்று சொல்லுவார்கள். ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு அந்த உணவு என்பது ஒரு பெரிய இடம் வகிக்கிறது. அது அதனுடைய காரியம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது, அதே போல் நீங்கள் ஊழியக்காரர் ஆவதற்கு முன்பாக அல்லது ஊழியம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தில் இந்த சத்தியம் ஆழமாய் பதிய வேண்டும். நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய தயவினால், நம்முடைய சொந்த கிரியையினால் அல்ல, நாம் நல்லவர்கள் என்பதனால் மட்டுமல்ல, தேவன் வைத்த கிருபையினால். தேவன் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லி ரட்சிக்காமல் அவர் கிருபையின்படி ரட்சித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கிருபையைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. கிருபை இழக்க செய்கிறது என்ன என்று கேட்டால் பல காரியங்களை ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்குள்ளே யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. உங்களுக்குள் இருக்கிற கசப்பான வேர் என்ன செய்யறால் அநேகர் தீட்டுப்படுத்தப்பட்டுரும். அதான் கிருபை இழந்தால் அநேகர் தீட்டுப்படுவார்கள் உங்கள் மூலியமாக. அதான் பார்த்தீங்கன்னா, இந்த பின்வாங்கி போகிற ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடறி போய் விடுவாங்க. சபைக்கு நல்ல ஆத்மாவாய் வருகிற வரைக்கும் சில ஜனங்க பலதரப்பட்ட பின்னணியிலேருந்து வருகிறவர்கள், நம்ம சீமோன் போன்ற மந்திரவாதத்திலிருந்து வருகிறவங்களாம் இவங்க சபைக்குள்ளே வந்து திடீர்னு பின்வாங்கி போயிட்டால் மறுபடியும் அதே மாந்திரிகத்தை பாதிரியாருக்கு விரோதமாக செய்வாங்க, திருச்சபைக்கு விரோதமாக செய்வாங்க, தேவ ஊழியத்துக்கு விரோதமாக செய்வாங்க. அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறது, இங்கே கிருபை இழந்து போயிட்டால் அநேகர் உங்கள் மூலமாக தீட்டுப்படுவாங்க. அப்போ தீட்டுப்படுகிறவங்க கிருபையை இழந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இப்போ யாரால நீங்கள் இடரல் ஆகுறீங்க? யாரை பார்த்தா உங்களுக்கு இச்சை வருகிறது? யாருடைய வாழ்க்கை உங்களுக்கு இடரலாக இருக்கிறது? ஆரம்ப காலத்திலே புதிய ஆத்துமாக்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதம் ஒருவனுக்கு இடரல் உண்டாதபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எவன் மூலிமா இடரல் உண்டாக்கப்படுகிறதோ அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுதிரத்தை தள்ளக்கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி அதனுடைய பொருள் என்னன்னாக்கா, அவன் இருப்பதை காட்டிலும் இல்லாதிருப்பது நல்லது. அப்படி யார் இடரல் உண்டாக்குவார்கள் என்று கேட்டால், கிருபை இழந்தவர்கள் அநேகரை தீட்டுப்படுத்துவார்கள். இதுதான் விஷயம். கிருபை எப்படி வருகிறது என்று கேட்டால், அதிகாலையிலே அந்த கிருபை புதிதாய் வருகிறது. ஏற்கனவே ரட்சிப்பின் மூலம் அந்த கிருபை வருகிறது, விசுவாசமும் அந்த கிருபை வருகிறது, வேத வசனாலும் அந்த கிருபை வருகிறது. கிருபை எப்படியெல்லாம் வருகிறது என்பதற்கு உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் வேத வசனத்தின்படியாக. இப்பொழுது அது எப்படி போகும் என்று கேட்டால், மனக்கசப்பு. இந்த மனக்கசப்பு எதனால் வருகிறது?
அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மனக்கசப்பு வந்தால் எப்படி கிருபை போய்விடும்? மனக்கசப்பு வருகிறதுக்கும் கிருபை போகிறதுக்கும் நீங்கள் அடுத்த வசனத்துக்காக ஆவலாக காத்திருப்பீங்க. முதல்ல இதை கிளியர் பண்ணிடணும். ஏசா குறித்து எதோ பேச போகிறோம், பேசாததே கிடையாது. இந்த ஈசா குடும்பத்தெல்லாம் பற்றியெல்லாம் நம்ம அதிகமாக தியானித்திருக்கோம். ஆனால் இந்த நாளில் இந்த மனக்கசப்பு எதனால் வருகிறது அதை பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா, பல கற்பனைகள் வழியே காணப்படுவாங்க. அதாவது அவருடைய இருதயத்தின் விருப்பம், மன விருப்பம். சோதனைக்குன்னே வேற ஒருத்தர் என்ன செய்வான், அந்த விருப்பத்தை அவன் வாழ்க்கையில் காணலாம். நான் நினச்சதை அவன் படித்தான், நான் விரும்பின பொண்ணை அவன் முடித்தான், அதாவது அவன் மனம் முடித்தான். நான் விரும்பினது எல்லாமே வேற ஒருத்தரும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனை கேட்டால் அதுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்கா? இவனை மாதிரியெல்லாம் ரொம்ப லோன்லாம் சுற்றி இருக்க மாட்டான் ஒரு பெண் பின்னாடி. அவனுக்கு வீட்டில் பார்த்துருப்பாங்க, அதே ஒழுங்காக இருக்கும். அதான் பிறனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதிகமாய் பிறனுடைய வாழ்க்கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவங்க. ஏன் இந்த காயினுடைய வாழ்க்கையில் இதுதான். இந்த உலகத்தில் மொத காணிக்கை என்ற ஒரு காரியத்தை உருவாக்கினது, ஆஃபரிங் சிஸ்டம் எட்டு வந்ததே காயின் தான். அப்புறம்தான் மற்றவங்க எல்லாம். கர்த்தரை நம்ம காணிக்கையினால் மகிமைப்படுத்துவோம், காணிக்கை செலுத்தணும் கர்த்தருக்கு. இந்த ஒரு உன்னதமான காரியத்தை கொண்டு வந்ததே காயின் தான். ஆனால் அந்த காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன் சொல்லி தான் ஆபேல் வருகிறான் தேவ சந்நிதிக்கு. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறனா இருக்கிறான், ஆடு மாடுகளை. காயின் காய்கறிகளை பயிரிடுகிறனா இருக்கிறான். காயின் வைத்த அந்த காரியத்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆபேலுடைய காரியத்தையோ காணிக்கையோ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் யாரை நீங்கள் ஆத்துமாதாயம் செய்து வந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும், அல்லது எனக்குள்ளே என்ன இருக்கணும்? என்னை காட்டிலும் அவர்கள் பெரியவர்கள், என்னை காட்டிலும் அவர்கள் கிருபை பெற்றவர்கள், என்னை காட்டிலும் அவர்கள் உத்தமர்கள். அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கணும். என்னை வச்சு நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே காயினுக்கு என்ன இருந்தது என்றால், நாம் தான் கர்த்தரை குறித்து சொன்னோம், நாம் தான் காணிக்கை என்ற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தினோம். அதனால் நெஞ்சை நிமித்தி கொண்டு தேவ சந்நிதியில், இது தேவ சந்நிதினா ஆலயெல்லாம் இல்லை, இவங்க எங்கே இருக்கிறார்களோ அங்கு தேவன் எழுந்தருளுவார். அதுதான் அவர்கள் வாழ்ந்த அருமையான ஒரு வாழ்க்கை. இல்லை, உண்மையாலே சொல்கிறேன். நம்ம ஆலயத்தை தேடி வருகிறது தேவவார்த்தை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்காக. ஆலயத்தில் தேவன் இருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. கைகளால் கட்டப்பட்ட கோயிலிலே தேவன் வாசமாக இருப்பதில்லை. எங்கு தான் தேவன் வாசமாக இருக்கிறார் என்றால், சரீரமாகிய நம்முடைய சரீரத்தில், நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் குடி கொண்டு இருக்கிறார். இதுதான் சத்தியம். அப்பொழுது எதுக்கு கட்டிடம்? கட்டிடம் ஆராதிப்பது. நம்ம ஆராதிக்கிற பொழுது அந்த மகிமை இறங்குறது, சுகம் உண்டாகிறது, தீர்க்கதரிசனம் வருகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம். அதுக்கு தான் கட்டிடம். கட்டிடம் இல்லாவிட்டால் மைதானம், மைதானம் இல்லாவிட்டால் கொட்டகை, கொட்டகை இல்லாவிட்டால் ஒரு ஷாமினா பந்தல். எப்படி வேணால் நம்ம ஆராதிக்கலாம். இப்படி தான் அப்படி தான் என்பது இல்லை. இது இருந்தால் கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக இருக்கிறது, அவ்வளோதான். கட்டிடம் இருந்தால், கழிவறை இருந்தால், ஏசி இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், நல்ல சுகமாக ஆராதிக்கிறோம். தவறு ஒன்றும் இல்லை. சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், நீங்கள் எவ்வளோதான் விலை உயர்ந்த ஆலயம் கட்டினாலும் தேவனத்திற்குள் வாசமாக இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. எப்பொழுது வாசமாக இருக்கிறார்? எங்கே 2 3 கூடுகிறார்களோ அவர் மத்தியில் நான் செய்வானேன். இப்போ புரிகிறதா? சபையில் தேவன் சொல்லுகிறார், நான் இந்த இடத்துல விரும்பினபடியினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக தேவனை தேடி இவர்கள் போகாமல் இவர்கள் இருக்கிற இடத்தை தேடி தேவன் வருகிற அந்த ஞானம்லாம் இருக்கிறது காயினுக்கு. இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. இதெல்லாம் காயின் பெற்ற கிருபைகளை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். காயின் பெற்ற கிருபை இது. தேவனை அறிகிறது ஒரு கிருபை, தேவனுக்கு காணிக்கை படைக்கிறது ஒரு கிருபை. அநேகருக்கு பாருங்கள், காணிக்கை கொடுக்க ஆசை இருக்கும், அந்த தருணம் சிக்காது. நீங்கள் நினைப்பீங்க கையில் காசு இல்லை, கையில் காசு வச்சுனே இருப்பாங்க, அனுப்ப முடியாது. கொரோனாவில் நம்ம பார்த்துருக்குறோம், கொடுக்க நினைத்தவர்கள் கொடுக்க முடியவில்லை. ஆமாம், அதே போல தான் பல தரப்பட்ட போக்குவரத்தும் அந்த பரிவர்த்தனைலாம் நின்று போய்விட்டது. இதில் நிறைய பிரச்சனைகளும் வந்தது, உங்களுக்கு தெரியாதில்லை. இது கொரோனா நேரம் மட்டும் இல்லை, இப்பொழுதும் சொல்லுகிறேன். கொடுக்க நினைத்தாலும் அது காரிய சித்தி கர்த்தரால் வரணும். சிலர் தவறான இடத்துல விதைக்கிற பொழுது எல்லாம் அனுகூலமாகவும் இருக்கும், டக்கு டக்குன்னு எல்லாம் வாய்க்கும்.
இப்போ விதைக்கப்படுகிறது கல்லான இடம், முள்ளான இடம், பாறையான இடம், நல்ல நிலம் அல்ல. நல்ல நிலம் எது என்று கேட்டால் அது விளைகிற பூமியாக இருக்கணும். அது உங்களுக்கு ஒரு விளைச்சலை கொடுக்கணும், உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதுதான் இது விதைக்கிற பக்குவம்.